ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன் அப்பா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா கார்த்திகை மாதம் சோமவாரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே சங்காபிஷேகம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க எல்லா சிவன் கோவிலையும். ஸோ நம்ம உங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பைல் நம்பர் 1 சிவலிங்கம், பைல் நம்பர் 2 சிவன் உருவமாக இருக்கிற இந்த சிவன் ஸ்டாச்சு. ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1 இந்த சிவலிங்கத்தை யார் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சோமவாரம் இந்த சங்காபிஷேகம் நடக்கிறத நீங்கள் போய் பார்ப்பீங்களா? உங்களுக்கு சங்காபிஷேகம் ரொம்ப பிடிக்குமா? அந்த சங்கில் 108 சங்கு 1008 சங்குன்னு வைப்பாங்க. அந்த சங்குலேயே சிவன் உருவம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா சொந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ நினச்ச நேரத்துக்கு அப்பாவை போய் சிவன் அப்பாவை போய் யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சாலே உடனே போய் ஓடி போய் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு நான் நினப்பேன். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கனால நினச்சா கூட உடனே கிளம்பி பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் கார்த்திகை மாதம் சோமவாரம் இந்த சங்காபிஷேகம் நடக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் அந்த 6 மணிக்கு அப்போ நடக்கும். போய் சங்காபிஷேகத்தை பார்த்துட்டு அப்பாவோட அருளை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அப்பா. இங்கே வருங்க, உங்கள் திறமைகள் வெளிப்படும். ஓகே, உங்களுக்கு ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கும் நீங்கள் சங்காபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, உங்களுக்கு நல்ல இந்த குழந்தைகள் படிக்காமல் இருக்காங்களா அவங்களாம் போய் பார்த்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஞாபக சக்தி பெருகும், நல்ல அறிவு கிடைக்கும். ஓகே, ஞானம் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சங்காபிஷேகம் போய் பாருங்கள். உங்களுக்கு செல்வ செழிப்போடு ஞானத்தையும் அந்த நம்ம சிவபெருமான் உங்களுக்கு அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. அதுவாக காடு விழுகுது. ரொம்ப கன்ஃபியூஸில் ஏதோ இருக்கீங்க போல் தெரியுது. ஓகே, ஏதோ டபுள் மைண்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் செய்வோமா வேணாமா, இல்லைனா அந்த விஷயம் போவோமா வேணாமா. சில பேருக்கு சிவன் அப்பா மேலே கோபம் இருக்கும். ஏன்னா நம்ம கேட்டதை கொடுக்கல, கேட்டதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும். ஆனால் அப்பா நீங்கள் கேட்டதை கொடுக்கல அப்படின்னா அதுலேயும் ஒரு உங்களுக்கான நல்லது இருக்கும். அதில் ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு வரலாம். ஸோ அதனால் அவங்க யோசித்து அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஆல்ரெடி ஃபீவராக இருக்குது, அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது. நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி அப்போ கொடுப்பீங்களா? ஏன்னா ஐஸ்கிரீம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு இன்னும் சளி பிடிக்கும், இன்னும் காய்ச்சல் வரும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு அப்பாவாக நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க உங்கள் குழந்தைக்கு. அதே தான் கடவுள் நமக்கு செய்வாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கோம், அதையும் கொடுத்துட்டோம், நீங்கள் கேட்குறத உடனே கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் அப்பா சில விஷயங்களை உங்களுக்கு கேட்டதை கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் கோவப்படுறதுனாலையோ இல்லை நம்ம போய் அவங்கள கும்பிடுவோமா வேணாமான்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஓகே, சரண்டர் ஆயிடுங்க. எது நடந்தாலும் அப்பா பார்த்துக்குவாங்க. எனக்கு அப்பா எடுக்கிற முடிவு எனக்கு கரெக்டாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருங்க. உங்களுடைய கர்மாவை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே, ஒப்படைக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அதுவும் ஒரு பெண்ணால் வரும். ஓகே, ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, உங்களுடைய மனைவி, உங்களுடைய மாமியார், உங்களுடைய அம்மா, உங்களுடைய அக்கா, ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில்
பல சந்தோஷங்களை கொண்டு வர்ற ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் இந்த கார்த்திகை மாத சோமவார இந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்கழி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு இன்னும் அடுத்த வாரமும் இருக்குது, கடைசி வாரமும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை, இந்த கார்த்திகை மாத வர திங்கட்கிழமை சங்காபிஷேகத்துக்கு கலந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது யாரோ ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வாங்க, ஒரு மூன்றாவது நபர் மூலமாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் அச்சுக்குட்டி ஸ்டோரி சொல்லி, ஸோ நான் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ஒரு கோவிலுக்கு வெளியில் வந்து 2 பிச்சைக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அரசன் அந்த அப்போல்லாம் வந்து கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அரசாள்வாங்க. அப்போ வந்து எனக்கு ராஜா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட இந்த ஏழ்மை நிலையை வந்து தவிர்த்து எனக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாங்க, எனக்கு வந்து ஒரு செல்வ நிலை உயர்றதுக்கு எனக்கு வந்து ராஜா வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் வந்து ராஜாவையே நினச்சி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த வெளியில் உள்ள ஒரு பிச்சைக்காரன். இன்னொரு சைடு உள்ள பிச்சைக்காரன் என்ன நினைக்கிறான்னா, கடவுள் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செய்வார், எனக்கு கண்டிப்பாக தேவையான நேரத்தில் தேவையான பொருள் வந்து என்னை வந்து அடையும், நான் ஒரு செல்வந்தர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் கடவுள் மேலே சொல்லிட்டான், அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், அவருக்கு என்னைக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு எனக்கு கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டெய்லி வேண்டிக்குவான். ஓகே, அப்போ வந்து ராஜாக்கு இந்த விஷயம் வந்து காதுக்கு போகுது. அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு மண் களையத்தில் ஒரு சாப்பாடு, மேலே சாப்பாடு, கீழே வந்து தங்கம் வைரம் அந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான அந்த மரகத கற்கள்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையில் சாப்பாடு பேக் பண்ணி வச்சு கொடுத்து அனுப்பி விட்றான். ராஜா கொடுத்தேன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய களையத்தில் கொடுத்து அனுப்புகிறான். அப்போ வந்து என்ன செய்கிறான்னா, அப்போ அந்த பிச்சைக்காரன் கையில் போய் கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் சொல்கிறான், பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட, நீ கடவுளே கும்பிட்டுட்ருக்க, உனக்கு ஒன்றுமே கிடைக்கல, இங்கே பாரு, நான் அரசரை வந்து நினச்சிட்டே இருந்தனால அரசர் வந்து எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு, நான் சாப்பிட போகிறேன், உனக்கு பாரு எதுவுமே கிடைக்கல, தண்ணி கூட உன்னோட சிவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாதத்தை சாப்பிட்றாரு. போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே பொருள் அன்னம் தான். ஓகே, ஸோ அந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு வயிறு நிறைஞ்சிருது, அதுக்கு மேலே அவரால் சாப்பிட முடியல. சாப்பாடோட வேல்யூ அவருக்கு தெரியும், ஏன்னா பிக்ஷை எடுக்கிறனால அவருக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை கீழே கொட்டவும் மனசு இல்லாமல், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இந்தா நீ வச்சுக்கோ, நீ சாப்பிடு, என்னோட பங்கில் ஒரு பங்கு உனக்கு தர்றேன், போனால் போகுது, இந்தா நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மண் கலையத்தை அந்த சாமி கும்பிடுற அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டாரு. ஓகேவா, இவன் வந்துட்டு என் மனைவி வந்து பசியோடு இருப்பா, நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, நான் வீட்டில் போய் என் மனைவியோடு சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிடுறாரு. வீட்டில் கொண்டு போய் தட்டில் கொட்டி மனைவியும் வெறும் சாப்பிட்றதுக்காக கொட்டும் போது பார்த்தா சாப்பாடோடு சேர்த்து பின்னாடி உள்ள அந்த பேக்கேஜும் வருது. அதில் வந்து மரகத கற்கள், டைமண்ட் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் எல்லாம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து கணவன் மனைவிக்கு. என்னென்னா, கடவுள் வந்து நம்மளோட ஆசையை நிறைவேற்றிட்டாங்க, நமக்கு வந்து செல்வ வளத்தை கொடுத்துட்டாங்க, நம்ம கேட்காமலே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு செல்வம் நம்மளை தேடி வந்ததுன்னா கடவுளோட ஒரு அருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளோட அருள் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை அனுபவிக்கவே முடியும். உங்கள் கைகளில் கிடைச்சா கூட அனுபவிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை வந்து கடவுள் தானே கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அந்த பாக்கியத்தை வந்து கடவுள் யார் நம்பிக்கிட்டு இருந்தாரோ அவருக்கு தான் கிடைச்சது ஒழிய ராஜாவை நம்புறவருக்கு கிடைக்கல.
ஸோ நமக்கான நேரம் வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். கடவுள் வந்து எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் ஆணித்தரமாக நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கடவுள் வந்து ஒரு மிராக்கிள் நடத்துவாங்க. ஒரு 3வது நபர் மூலம் உங்களுக்கான என்ன வேணுமோ அதை வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க எப்படி கார்ட்ஸ் வந்து வருதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து முழுமையாக கடவுள்கிட்ட சரணாகதி அடைங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அப்பா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை கைவிட மாட்டாங்க. சோதிப்பாங்க, ஆனால் உங்களை கைவிடவே மாட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு தேவையான நியாயத்தை கண்டிப்பாக அப்பா வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கான நியாயம் கிடைக்கும்போது, இப்போ வந்து எனக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் நீங்கள் சோதனையை தர்றீங்க அப்படின்னா தங்கத்தை மட்டும்தான் புடம் போடுவாங்க. ஓகே, வேறு வந்து பித்தளையவோ மற்ற வந்து ஒரு அலுமினியத்தவோ புடம் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ யாருக்கு வந்து சோதனைகள் அதிகமாக கிடைக்குதோ அவங்க கடவுளை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் வந்து சோதனைக்கு மேலே சோதனைக்கு ஆட்படுத்துறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வந்து உங்களை விரும்புகிறார். உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், மற்றவர்கள் முன்னாடி உதாரணமாக நீங்கள் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில், நல்ல ஒரு உயர்வில், ஒரு செல்வ நிலையில் நீங்கள் உயர்ந்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் மற்ற எல்லா கடவுளையும் நீங்கள் ஈஸியாக கும்பிட்டுடலாம். ஆனால் வந்து சிவனை கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓகே, சிவனை வந்து எல்லாருனாலையும் கும்பிட்டுற முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, அவர் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்கோம், அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிவன் பக்தராவோ பக்தையாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக 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 கொடுத்து வைத்தவர். அவங்கள வந்து ஐயா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள கும்பிடுறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த பதிவை பார்க்குற நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும். ஏன்னா எவ்வளவோ பதிவுகள் இருக்கும்போது நீங்கள் இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டசாலியோ சிவனோட பிள்ளையாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, சிவன் அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு கார்த்திகை மாத சோமவாரம்னு வந்தது, எனக்கு வந்து சங்காபிஷேகம் ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதில் தான் கிடச்சது, சதுரகிரியில். ஸோ அதை நான் அவங்ககிட்ட அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சதுரகிரியில் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்பாவை போய் பார்க்கும்போதே சங்கில் கங்கை நீரை வந்து நிரப்பி வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. அந்த கொடுத்தாங்க எனக்கு. நான் அதை வந்து கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே அப்பாவை பார்த்து தரிசித்த அந்த தருணம் வந்து கார்த்திகை மாத சோமவாரம் தான். ஸோ சங்காபிஷேகம்னாலே எனக்கு வந்து அந்த சங்கரன் ஞாபகம் வந்துடுவார். அதுவும் சதுரகிரி சங்கரன் வந்து, அதாவது சதுரகிரி மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா எனக்கு அந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்தது எனக்கு வந்து அப்பா அந்த இடத்துல தான். ஓகே, அதை இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் இப்போ சிலிர்க்குது. அந்த தருணங்கள்லாம் திருப்பி எனக்கு லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலும் சரி, இல்லை வந்து எமோஷ்னலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க. ஓகே, உங்களுக்கு சிவன் ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவ போகிறாங்க. ஓகே, சிவன் அப்பாவாக இருக்கட்டும், கௌரிமாவாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், கார்த்திகையாக இருக்கட்டும், எல்லோருமே உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, நீங்களும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நந்தி பகவான் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கவிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது வந்து சக்ஸஸ் வந்து உங்கள் பொறுமைக்கான ஒரு பரிசாக வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்க இல்லையா, அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களை வந்தடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேதார்நாத்
யாரெல்லாம் வந்து ஜோதிர்லிங்கம் போகணும், 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கணும்னு சொல்லி மனசுலேயே ஆசை கட்டி வச்சுருக்கீங்க? எத்தனை ஜோதிர்லிங்கம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 12 ஜோதிர்லிங்கத்தில் எத்தனை லிங்கம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கேதார்நாத் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அடுத்த வருடத்திற்குள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட்னால ஒய்ஃப்னால கொஞ்சம் வந்து மனசு சங்கடத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரம் வந்து இப்போ அமைஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும். இவ்வளோ நாள் புரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தோம் நீங்கள். ஸோ இதற்காகவா, ஒரு உப்புக்கு கூட பெறாத விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டோம்னு சொல்லி வந்து ஈகோவை விட்டுட்டு நீங்கள் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை கடவுள் வந்து அமைத்து தரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் மனதார வழிபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த சரண்டர் இருக்கு இல்லையா, சரண்டர் ஆகி நீங்கள் என்ன நடந்தாலும் நீயே நடத்தி கொடு, எனக்கு நல்லதாக மட்டும் நடத்தி கொடு, நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த ப்ரேயருக்கான ஒரு பலனாக தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதாவது நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்றாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் வந்துட்டு கோயில் போனால் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் நானே கேட்டிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்து எனக்கு எதுவுமே கேட்க தோணலை. கையெடுத்து கும்பிட மட்டும்தான் செய்கிறது. என் கூடவே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இப்போ கூட உதய்பூர் போயிட்டு ஆக்சுவலாக ஏக் அப்படின்னா ஒன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஏக் லிங்கஜி அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்கிற கோவில் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். ஸோ உதய்பூரில் வந்து அந்த ஏக்லிங்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது நான் ஏக்குன்னும் போது 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு லிங்கம் தான் இருப்பாங்க போல், பிரசித்தி பெற்ற லிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் எனக்கு அங்கே அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஒரு சிவலிங்கத்திலேயே 4 சிவலிங்கம் இருந்தது. அதாவது சிவலிங்கம் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து விஷ்ணு, இன்னொரு சைடு பிரம்மா, இன்னொரு சைடு வந்து சூரிய பகவான். அதாவது சூரிய பகவானோடு சேர்த்து மும்மூர்த்திகளும் இருந்தாங்க. அடுத்து வந்து 108 சிவலிங்கம் இருந்தது. 108 சிவலிங்கம் கோவில் மாதிரி ஒரு சின்ன சின்னதாக பண்ணி ஒரு சிவலிங்கமாக இருந்தது. பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ப்ளசண்ட் சர்ப்ரைஸ் இருந்துச்சு எனக்கு. ஒரே இடத்துல 108 சிவலிங்கம் பார்த்தப்ப ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த மாதிரி ஒரு டெம்பிள் பார்த்துருக்கேன். அது சிற்பக்கலையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சவுத் கல்ச்சரும் இருந்த மாதிரி இருந்துச்சு, நார்த் கல்ச்சரும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கோனார்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள இடத்துல உள்ள சிவன் மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மாதிரி வந்து லைஃப்பில் வந்து யாருக்கு எப்போ எங்கே ஐயா தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து புரிஞ்சது எனக்கு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக அங்கே நடந்தது அப்படின்னா, உஜ்ஜயினி ஒரு தடவை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, எனக்கு 2 டைம்ஸ் வந்து அப்பா வந்து என்னை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த உதய்பூரில் ஏக்லிங்ஜி கோவிலையும் 2 டைம்ஸ் வந்து போனோம். ஆக்சுவலாக போனது வந்து நாங்கள் 5 பேர். ஆனால் 3 பேர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நான் ஐயாவுக்கு வந்து வேஷ்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை கொடுத்தேன். ஐயர் வாங்கிட்டாரு. எனக்கு அங்கே வந்து எல்லாமே சிவனாக இருக்குது, அம்பாலே இல்லை அந்த கோவிலில். என்ன பாதி இது வந்து அங்கிட்டு க்ளோஸ் பண்ணி வேற வச்சுருந்தாங்களா, நான் அம்பாவில் பார்க்கவே இல்லை. அம்பாளுக்கும் நான் சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் நான் பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு நான் கொண்டுட்டு வெளியில் வந்துட்டேன், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல்.
அப்புறம் வெளியில் வர்றப்போ ஒரு லேடி வந்து இந்த வாட்ச் பண்ணுவாங்கள்ல, வாட்ச்மேன் மாதிரி ஒரு லேடி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சைடு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அது ஒரு சின்ன பொண்ணு தான் இருந்தது, ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இந்த சாரீ நான் கொண்டு வந்திருக்கேன் அம்பாளுக்கு, இங்கே எனக்கு அம்பாளே இல்லை இந்த இதில் வந்து பிரகாரத்தில், ஸோ இது வந்து நான் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னும் போது, ஏதோ ஒரு கோவிலில் வந்து அம்பாள் இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து தெரியும் எனக்கு தெரியும், அந்த கோவிலில் எனக்கு போக தெரியாதுமா, இங்கே எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லவும், சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு முன்னாடி உட்காந்து இந்த டோல் அடிப்பாங்க இல்லையா, அது வந்து என் ஹஸ்பண்ட் தான், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவர் உங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு போவார் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நானும் மட்டும் போனோம். என் ஹஸ்பண்ட் பின்னாடியே வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் நான் அந்த பொண்ணு கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டா, நேராக கூப்பிட்டு போய் திருப்பி சாமிக்கிட்டே எங்களை நிற்க வச்சுட்டா. நிற்க வச்சோன்னே அந்த நம்ம திருப்பதி மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே எல்லாரையுமே போக சொல்கிறாங்க அந்த இடத்துல தர்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு டைம் வேணுன்றதுனால. ஆனால் இந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டா, என்னை வர்ற வழியிலேயே திருப்பி என்னை கூப்பிட்டு போய் அந்த ஐயர்கிட்ட ஏதோ சொல்லி அப்புறமேல அந்த ஐயர் வந்து என்கிட்ட சாரீ வாங்கிக்கிட்டாங்க. ஸோ சாமிக்கு முன்னாடியே வந்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் நிற்கிற வாய்ப்பு எனக்கு என் கணவருக்கு மட்டும் கிடச்சிது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து அப்படி சாமி கும்பிட்டு போகும்போது அவங்க எனக்கு எதுவுமே எனக்கு கையில் வேஷ்டி கொடுக்கும்போது ஐயர் வந்து எனக்கு எதுவுமே கொடுக்கல. அங்கெல்லாம் திருநீர் குங்குமம்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஊரில். சரி சொல்லிவிட்டு அப்படி சும்மா நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம வந்துடணும், அவ்வளோதான். செகண்ட் டைம் போகும்போது 1 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் என்னை நிற்க வச்சாங்க எங்களை 2 பேரையும் சாமிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தாமரைப்பூ, அப்புறம் வந்து ஒரு மஞ்சள் நிற வெள்ளை நிறம் கலந்த ஒரு பூ, 3வது வந்து எருக்கன் பூ கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அங்கே விற்கிறதே வந்து தாமரையும் அந்த எருக்களம் பூ கொடுத்தாங்க. அது சூரியனுக்கு உரிய பூவா என்னன்றது எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வந்து விற்கிறதும் அந்த பூக்கள் தான் விற்கிறாங்க. அந்த 3 பூ வந்து மொத்தம் வந்து 4 கலர், மஞ்சள், ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த எருக்களம் பூ, அப்புறம் வந்து சிவப்பு தாமரை, இந்த 4 கலர் பூவையும் எனக்கு அவர் ஐயர் வந்து சாமிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு மனசு நிறையல, அப்பாவை பார்த்துட்டு இன்னும் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆனால் வேகமாக என்னை வந்து எல்லாருமே வேகமாக அவங்க போக சொல்கிறதுனால நம்ம எல்லார் மாதிரி தானே வர முடியும் அப்படின்னு. ஆனால் என் மனசு அறிஞ்சு திருப்பி வந்து அவங்க என்னை கூப்பிட்டு 10 நிமிஷம் என்னை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிக்கோன்னு சொல்லி திருப்பி நிற்க வச்சு எனக்கு பூக்கள் வேற எனக்கு கைகளில் வந்து ஒரு அருள் மாதிரி கொடுத்து எனக்கு அனுப்புனாங்க. பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதாவது வந்து நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான் கடவுள். நம்ம எவ்வளோ பாசமாக கடவுளை கொஞ்சிறோமோ, நம்மளை வந்து கடவுளை வந்து நம்ம மனசார வந்து நம்ம தூக்கி இது பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு குழந்தைய எப்படி நம்ம தூக்கி கொஞ்சிருமோ அது மாதிரி ஒரு நம்மளோட கடவுளையும் நம்ம மனசார நம்ம வந்து மானசீகமாக நம்ம வந்து ஒரு சரணாகதி அடைஞ்சு விரும்பும்போது கடவுளும் நம்மளை வந்து சிரிக்க வைப்பதற்கு, நம்மளை வந்து அருளாசி கொடுப்பதற்காக அவர் திருப்பி மீண்டும் நம்மளை அழைத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அருள் கொடுக்குறார் அப்படின்றத வந்து நான் மனப்பூர்வமாக உணர்ந்த தருணம் அது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை அறியாமலே நமக்கு வந்து அப்படியே 1000 பட்டாம்பூச்சிகள் 1000 வார்த்தை வந்து நம்மளை சுற்றி பறக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நமக்காக ஒரு சின்ன எஃபர்ட் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண இறைவன் உங்களை வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க. இறைவன்கிட்ட நீங்கள் நெருங்குவீங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே ப்ரேயர்ஸ் தான் இந்த இடம். ஸோ யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ரிசீவ்டு பை த டிவைன். அதாவது நீங்கள் பண்ணுற அந்த ப்ரேயர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் வந்து கடவுளுக்கு போய் சேருது. ஓகே, ஸோ அப்போ அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வந்து அவரோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். உங்களோட வேண்டுதல்களுக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை விட வேறு என்னங்க பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். அதாவது உங்களுடைய
வேண்டுதல்களை எல்லாம் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பைல் நம்பர் 2, இந்த ஸ்டாச்சுவை யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான பதிவு தான் இது. ஓகே, கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேகம், அதற்காக சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கார்டு அதுவாக விழுகுது. ஓகே, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து பத்திரமா இரு, உன்னுடைய பொருட்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். உன்னுடைய குடும்பத்தை வந்து நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உன்னுடைய குடும்பத்துக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள், மனைவி எல்லாரையுமே நீ வந்து பத்திரமா பார்த்துக்கணும். உன்னுடைய பொருட்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். உன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ பணம் மிஸ் ஆகுறதுக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து யாரோ ஒருவர்னால நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 21 நாளுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக நீங்கள் வந்து சம்பாரிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு நிற்கும். ஆனால் நியாயமற்ற முறையில் யாராவது சம்பாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவங்களுக்கிட்ட நிற்காது. உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன தண்டனையை கண்டிப்பாக சிவபெருமான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீ யாரையுமே ஏமாற்றாமல் நீ வந்து உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய குடும்பத்தை, உன் குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ. அதே நேரத்தில் தேவையில்லாமல் உன் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணணும், நீ வந்து உன்னோட உயர்வை தடுக்கணும், உன்னுடைய பைசாவை வந்து ஏதாவது ஏமாற்றி வாங்கணும்னு யாராவது நினச்சா ருத்ர ஒரு ரூபத்தை அவங்க பார்ப்பாங்க. உனக்கான நியாயத்தை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 21 நாளைக்கான இது பதிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். 21 நாளைக்குள்ளே இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பொசிஷனையும் அதே மாதிரி கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களோட பொசிஷன் மேலே யாருக்கோ வந்து ஒரு பொறாமை, ஜெலஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே தேவையில்லாமல் வீண் பழி செலுத்தலாம், வீண் பழி போடலாம். ஸோ அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. ஓகே, வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய தேடி வரப்போகுது. நிறைய வந்து பணம், சொத்து வாங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி டீலர் வந்து கரெக்டானவனா இல்லை ஏமாத்துகிற பர்சனா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா விசாரித்து செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீலரை கூட குறிக்கும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேல் பண்ணி அவன் அந்த நிலைமைக்கு வந்திருப்பான். ஸோ அவன் வந்து நல்லவனா இல்லை ஏமாத்துறவனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து யாரையாவது நம்பி பிளாட்டில் இல்லை வீட்டில் பணம் போடுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், ஏன்னா இதெல்லாம் வந்து சொத்து. ஓகேவா? சொத்துலாம் வந்து நீங்கள் வந்து ஏதோ வாங்க போகிறீங்க அப்படின்னா
கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் ஆலோசித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, வில்லங்கம் எதுவும் இல்லை அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கான ஒரு நல்ல மெசேஜ் தான் இது. ஏன்னா நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு யார் சொல்லுவா? உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிவபெருமான் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால, நீங்கள் அவர் அப்பாவாக நினைக்கிறதுனால, உங்கள் மேலே அவருக்கு அக்கறை, தன்னோட பிள்ளை எதுலேயும் தேவையில்லாமல் மாட்டிடக்கூடாதுன்ற அக்கறையின் பேரில் இதை சொல்கிறாங்க. நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது அவங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு முன்னாடியே தெரிய வருது பாருங்களேன். அப்போ நீங்கள் செஞ்ச புண்ணியம் ஏதோ ஒரு வழியில் என் மூலமாக உங்களுக்கு வந்தடையுது இந்த மெசேஜ். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை நீங்கள் நல்ல விதமாகவே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், நீங்கள் பூமி வாங்க போகிறீங்க அப்படின்னா பூமிநாதரை நினச்சி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கார்த்திகை மாதம் சோமவார இந்த சங்காபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அர்ச்சனை பொருட்கள், அபிஷேக பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, செந்நிற மலர்களை வாங்கி கொடுக்கலாம். சிவனுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய ஒரு சில கர்மாக்கள் கூட இதில் கரையும். ஸோ நீங்கள் ஒரு யாருனாலையும் ஏமாற்றப்படாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த ருத்ரருக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ருத்ராபிஷேகம் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கால பைரவரை வழிபடுங்க. இந்த டைமில் இந்த 21 days கால பைரவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சங்காபிஷேகத்தில் கலந்துக்க முயற்சி செய்யுங்க. இங்கே பாருங்க, அதுவாக அந்த காடு விழுந்துச்சு. சாக்ரிஃபைஸ் என்னென்னா, யாருமே அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு முன் வராதப்ப நம்ம அப்பா எடுத்து குடித்தாங்க உலகத்துக்காக. ஓகே, எல்லாருடைய கஷ்டத்தையும் அவங்க தனியால் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய கஷ்டத்தையும் அப்பாவை சரணடைஞ்சிட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகே, ஸோ உங்களை அந்த விஷம் தாக்காமல் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விஷயம்? சரண்டர். ஓகே, சரண்டர் ஆகிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கான ஒரு விஷயம். ஓகே, கால பைரவரை சரணடைங்க. ஒரு எங்களை காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வாங்க, பிரச்சனையில் மாட்டாமல் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே மகா சிவராத்திரி வரும். ஸோ அதுக்குள்ளே வீட்டில் ஒரு நல்ல விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை உங்களுக்கு வயசு கம்மி தான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கல்யாண பிராப்தம் நடக்கலாம் February Marchக்குள்ளே. ஓகே, உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை சிவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டம்ரு சேஞ்ச், அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் வந்திருக்கும், இல்லைனா மேரேஜுக்கு அப்புறம் வரும். கல்யாணம் ஆகாதவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு 60ஆம் கல்யாணம் கூட வரலாம். ஓகே, ஸோ 60ஆம் கல்யாணம் நடந்தது சிவன் கோவிலில் தான் நடத்துவாங்க, மோஸ்ட்லி திருக்கடையூரில் நடத்துவாங்க. ஸோ திருக்கடையூரில் உங்களுக்கு 60ஆவது கல்யாணம் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரீயூனியன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது எது நடந்தாலும்
நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கரைக்கிறதுக்கு அந்த கங்கை அம்மா வந்து ரெடியாக காத்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாவங்கள் கரையணும் அப்படின்னா நீங்கள் கங்கை அம்மனை வந்து பிரார்த்திக்கலாம். கங்கையோட புனித நீர் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து தெளிச்சுக்கோங்க. நீங்கள் ஹரிதுவாருக்கோ இல்லைன்னா வந்து காஷிக்கோ ஒரு யாத்திரை ஒரு வருடத்திற்குள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்காக ஒரு பணத்தை வந்து சேமிக்க பழகுங்க. ஒரு உண்டியல் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு வாங்க. அது வந்து ஒரு அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐயா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வந்து காஷி வரணும், எனக்கு ஹரித்வார் வரணும் நீங்கள் வேண்டிட்டு செய்யும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து ஐயா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம மனசார நினைச்சாலே அந்த விஷயம் வந்து நடக்கும். ஒரு இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து நான் ஒரு வருடம் வந்து கார்த்திகை மாதம் நான் போயிருந்தேன். போயிட்டு எனக்கு அன்றைக்கி தெரியாது கார்த்திகை மாதம் அது சோமவாரம்லாம் எனக்கு தெரியாது, சங்காபிஷேகம் நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நான் எங்கள் அம்மா கூட போயிருந்தேன். வெளியில் வரும்போது அந்த ஐயர் வந்து கூப்பிட்டு சொன்னார், அம்மா சங்காபிஷேகம் இருக்குது, இன்றைக்கி இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. சுவாமி இப்போ தான் மணி 12 மணி தான் ஆகுது, இப்போ திருப்பி இருந்துன்னா ஈவினிங் தான் 6 மணிக்கு நடக்கும்னு சொன்னார். எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு அதை விட்டுட்டு வரவும் ஆசை, எனக்கு விட்டுட்டும் வர முடியல, மனசு ரொம்ப தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ நேரம் இருக்க முடியுமான்றதும் எனக்கு தெரில. குழந்தைய வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அப்புறம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, இல்லை நான் இருந்து பார்த்துட்டே தீருவேன், எனக்கு சங்காபிஷேகம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சரி பக்கத்தில் வேறு எங்கேயாவது அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி சிதம்பரம் போயிருந்தோம். சிதம்பரம் போய் அங்கே உள்ள வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வரணும். ஒரே மழை, நிறைய வந்து சோதனையை கொடுக்குறாரு, நீ திருப்பி வருவியா வரமாட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து 4 மணிக்கு திறந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ 6 மணிக்குள்ளே இங்கே வைத்தீஸ்வரன் கோவில் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்தால் ஒரே மழை. கடவுளை ஓம் நம சிவாய் சொல்லிகிட்டே வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 6:15க்குலாம் வந்து திருப்பி ரிட்டன் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலே வந்துட்டோம். வந்து சங்காபிஷேகத்தை மனது குளிர நான் பார்த்தேன். அது வந்து ஐயாவை வந்து அப்படியே சிவன் மாதிரியே அந்த 1008 லிங்கத்தினால 1008 சங்குனால சிவன் மாதிரியே சிவலிங்கம் மாதிரியே பண்ணி அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவங்க வந்து ஹோமம் வளர்த்தாங்க. ஸோ அதுலேருந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப 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 பார்க்கவே திவ்யமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் நான் ஆசைப்பட்டது வேறு எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லைனாலுமே கடவுள்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன இது வந்து நான் ஆசைப்பட்டேன்னு எனக்கு உடனே நிறைவேற்றி வச்சுருவாங்க. அது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், 2 பேருமே எனக்கு அப்படி தான். சிவன் கௌரி அம்மா 2 பேருமே எனக்கு வந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி தந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, நான் எனக்காக வேண்டுதல் வச்சு அது நடத்தி தராங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் நான் அடுத்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆனதே இல்லை. அவங்க திருப்பி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்காக நான் கேட்ட வேண்டுதல் அத்தனையுமே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. அதாவது மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுமானும் உங்களுக்காக சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நீங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ சிவனே வந்துட்டாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, நீ எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி என் மகன் முருகனும் உனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக வந்து இருக்கிறான், எப்பயுமே உன் கூடவே இருக்கிறான். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் சிவனோடு சேர்த்து முருகரோட பக்தராகவும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அதனால் முருகரும் உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. முருகரும் வந்து ஒரு சிவன் வடிவம் தான். ஸோ நீங்கள் வந்து உன் கூடவே நான் இருக்கேன், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. ஓகே,
ஸோ உனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ வந்து ஒரு ஏதோ ஒரு நீ நினைக்கிறது தானாக நடக்குதுன்னு இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு மீனிங் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து உனக்கு வந்து ஹீலிங் வந்து கிடச்சிட்டே இருக்குது. உன்னோட பாதையில் நீ முன்னேறி போயிட்டே இருக்க போகிற. ஸ்பிரிச்சுவலி நீ வந்து ரொம்ப கனெக்டட் ஆகிட்டே இருக்க அப்படின்றத உணர்த்துற மாதிரி சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுத்தள்ளு. மன போராட்டத்தை உள்ளேயே வச்சுட்டு மனசுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரெஸ் வச்சுருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணு. ஓகே, உனக்கு வந்து அப்போ தான் வந்து நான் வந்து உனக்கு தெரிய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதற்கான கரெக்டாக பெர்ஃபெக்ட் டைமிங். ஓகே, உன்னுடைய பழைய காயங்கள், துரோகங்கள், ஏமாத்திட்டாங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க, உறவுகளே உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கள, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுருங்க. பொதுவாக லேடிஸ் வந்து விட்டுருங்க. ஏன்னா லேடிஸ் வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளேயே சில விஷயங்கள் வச்சு இருந்து ஒரு லெவலில் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப லெவல் ஆகும்போது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு நிறைய நோய் வருது. அந்த 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருது லேடிஸ்க்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான். ஸோ உங்களுடைய மன சுமைகளை, மன பாரங்களை இந்த அப்பன் சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் வந்து உங்களை பார்த்து கொள்வார் அப்படின்றாங்க. கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரே ஒரு திங்கட்கிழமையாவது நீங்கள் சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.